திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு அம்சங்கள் கொண்டதாக அந்த அறிக்கை இருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய 2வது கட்ட பரப்புரையை விருதாச்சலத்தில் தொடங்கியிருக்கிறார். அதே போல மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணியினுடைய தலைவராக இருக்கின்ற விஜயகாந்த் தன்னுடைய பரப்புரையை இன்றைக்கு முதல் நாளில் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார். பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. பரப்புரைகளும் தேர்தல் அறிக்கைகளும் மக்களை கவர்கின்ற விதத்தில் இருக்கின்றனவா? வாக்காளர்களுடைய எண்ணம் என்பது இதையெல்லாம் ஒட்டித்தான் அவர்களுடைய ஓட்டுக்களை அவர்கள் செலுத்துகிறார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கைகள் சொல்வது என்ன? இலவசங்கள் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம் என்று பெருமிதப்படுகிறது திமுக. பல்வேறு அம்சங்களை கொண்ட வளர்ச்சி திட்டங்களை கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கையாக எங்களுடைய அறிக்கை இருக்கிறதாக இந்த தேர்தல் அறிக்கை ஒரு பொக்கிஷம் என்று அதை வர்ணிக்கிறார் திமுக தலைவர் திரு கருணாநிதி. அதே நேரத்தில் நாங்கள் செய்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம், பல்வேறு விஷயங்களை நான் செய்திருக்கிறேன், கருணாநிதி முன்வைக்கின்ற இந்த மதுவிலக்கு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றுபவை என்கிற விதமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. இந்த விவாதத்தை தொடரலாம். இன்றைய நம்மோடு விவாதத்தில் கலந்து கொள்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ஞானி, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கவிஞர் சல்மா, மக்கள் நல கூட்டணியின் சார்பாக பேராசிரியர் அருணன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆவடியின் வேட்பாளராகவும் இருக்கின்ற திரு மாஃபா பாண்டியராஜன். அனைவருக்கும் வணக்கம். திரு ஞானி, முதல்ல நம்ம இந்த அறிக்கையில இருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேற்றைய அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? அவங்க ஒரு இலவசங்கள் இல்லாத ஒரு அறிக்கை இது, நிறைய நலத்திட்டங்களையும் ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களுக்காக எல்லா கிராஸ் செக்ஷன்ஸுக்கும் நாங்க இதுல ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்கோம் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. குறிப்பாக கவர்ச்சிகரமான இலவச திட்டங்கள் எதுவும் நாங்க முன்வைக்கல அப்படிங்கறதையும் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு அந்த தலைவர் அதை வர்ணிக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவா இதுக்கு முன்னாலெல்லாம் இலவசங்களே நலத்திட்டங்கள் தான், அதுவே இலவசம்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னவங்க இவங்களே தான். கடந்த காலங்கள்லாம் ஒரு விஷயத்தை இலவசம்னு விமர்சிக்கிற போது அது இலவசமாக பார்க்கக்கூடாது, அது நலத்திட்டம் தானே சொன்னவங்க. அப்ப இவங்களே இன்னைக்கு இலவசங்கள்ல எல்லாம் நலத்திட்டங்கள் இருக்குன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது? ஏனென்றால் அது அப்ப சொன்னது அப்போதைக்கான பொய், இப்போது சொல்வது இப்போதைக்கான பொய் அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டும். அந்த அடிப்படை தான் அது. ஆனால் சாராம்சம் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் இந்த தேர்தல் அறிக்கையிலே இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பெரும்பாலானவை எல்லாமே நடைமுறையில் சாதாரணமாக ஒரு அரசு நிர்வாகத்தில் நார்மல் நிர்வாகத்தில் செய்து கொண்டு போக வேண்டிய சாதாரண விஷயங்கள் தான். அதாவது இதையே மக்கள் கிட்ட நாங்கள் இதெல்லாம் செய்வோம் என்று சொல்ல வேண்டிய நிலைமையில ஒரு நாடு இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான சூழ்நிலை. குறைந்தபட்சமாக திமுக இதுக்காக ஒரு குழு அமைத்து பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து ஒரு தேர்தல் அறிக்கை என்பதை தயாரிக்கிறது. திமுக போன்று சில கட்சிகளும் இதுக்காக ஒரு தேர்தல் அறிக்கை என்பதை ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்கள், அது எக்ஸிகியூஷன் பார்ட்ல வருதா இல்லையாங்கிற கேள்வி அடுத்தது. ஆனால் குறைஞ்சபட்சம் இஷ்யூ பேஸ்டா தேர்தலை நாங்க சந்திக்கிறோங்கிறத உங்களை போன்றவர்கள் வரவேற்காம இருக்கிறது. இல்ல, நான் வரவேற்காமலாம் இல்ல. தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். ஆனால் நம்ம சமூக அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், இந்த எல்லா தேர்தல் அறிக்கை டாக்குமெண்ட்டும் மக்கள் பரிசீலிக்கவும் படிக்கவும் படிச்சு இதன்படிதான் எல்லாம் நடக்கிறான்னு பார்க்கக்கூடிய ஒரு சமூக மனநிலையில பொது புத்தி இல்ல. பொது புத்தி அதுக்கு இன்னும் தயாரிக்கப்படவே இல்லை. சரியா சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஏராளமானவர்களுக்கு இந்த 2006 இந்த அறிக்கையை மக்கள் கிட்ட எப்படி போய் சேரும்னு நினைக்கிறீங்க? 72 பக்கம் இந்த அறிக்கை இருக்கும். ஆனா இந்த 72 பக்கம் அறிக்கையில மக்கள் கிட்ட இவங்களே எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க? பால் விலை 7 ரூபாய் குறைக்க போறோம் என்ன அப்படின்னு அந்த ஒன்லைனா தான் போகும். மாணவர்களுக்கு 2G 4G இலவசமாக இணைப்பு தருவோம் அப்படிதான். அது மட்டும் இந்த மாதிரி எதையெல்லாம் கவர்ச்சி அல்ல என்று சொல்லுகிறார்களோ அதே கவர்ச்சி விஷய அம்சங்களை பிரச்சாரத்தில் பேசுவது, அதே பரப்புரையாக செய்வது மட்டும்தான் அவங்களே செய்ய வேண்டியிருக்கும். நடைமுறையில் தேர்தல் அறிக்கை வாசிப்பது விவாதிப்பதுங்கிறதே கிடையாது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில முக்கியமானதாக எனக்கு படுறதும் நேற்றைக்கு முழுவதும் இன்னைக்கு பத்திரிகைகள் அப்பியரா இருக்கிறதுலயும் பார்க்கணும் கூட இந்த மாதிரியான திட்டங்கள் இருந்தாலும் லோகாயுக்தா பத்தி மதுவிலக்கு பத்தி பேசுறாங்க. இன்னொரு முக்கியமா குறிப்பாக நீங்க தாது மணல் கனிம வளங்களை நாங்க இன்னைக்கு பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல அதை 2 லட்சம் இளைஞர்களை கொண்டு அதை தனியாரிடம் இருந்து கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம அலசலாம். அந்த திட்டங்கள் எக்ஸிகியூஷன்ல சரியா வருமா தவறா இருக்குமா அப்படிங்கறத பார்க்க முடியும். நீங்க சொன்ன நிராகரிக்க முடியுமாங்கிற நிராகரிக்கவே இல்லை. நான் பொதுவாக இந்த அம்சங்கள் எல்லாமே நிறைவேறினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் தான் நான் என்னுடைய Facebook சவரில் கூட குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் கூறப்பட்டிருப்பதில் 2 விஷயங்களோடு மட்டும்தான் நான் எனக்கு கருத்து மாறுபாடு இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கேன். ஒன்று, ஜல்லிக்கட்டை
உயிர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்ற கருத்தோட எனக்கு உடன்பாடு இல்லை. சேது சமுத்திர திட்டத்தை உயிர்ப்பிப்போம் சொல்வதோடு எனக்கு உடன்பாடு இல்லை. சேது சமுத்திர திட்டம் சூழலுக்கு ஆபத்தான திட்டம்ங்கிறது மிக தெளிவாக உலக அளவில் தெரிஞ்சது. பொருளாதார ரீதியாகவும் அது எந்த விதத்திலும் ஏற்படக்கூடிய திட்டம் அல்ல. ஏன்னா அது பெரிய கப்பல்கள் இன்றைக்கு அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இன்னைக்கு கப்பல் போக்குவரத்து முறையே மாறிவிட்டது. ஆனால் சேது சமுத்திர திட்டம் பணத்தை விழுங்குகிற திட்டமே ஒழிய பயன்படக்கூடிய திட்டம் அல்ல, சூழலையும் கெடுக்கக்கூடிய திட்டம். அதனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜல்லிக்கட்டை பொறுத்த மட்டும் அது ஒரு காலத்தோடு உதிர்ந்து போக வேண்டிய ஒரு பழைய விஷயம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானங்கிறது தான் பவனந்தியுடைய நன்னூல் சூத்திரமே. அதை ஒட்டி அது சில விஷயங்களை நாம் ஊர்த்து விட்டு தான் போய்கொண்டிருக்க வேண்டும். அதற்கு தயாராகாமல் மீண்டும் நீங்க சிலவற்றை உயிர்ப்பிக்க முடியாது. இந்த 2 அம்சங்கள் ஏற்க முடியாது. மீதி எல்லாம் நிறைவேறினால் எந்த அரசு நிறைவேற்றினாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் நான் சொல்லியிருக்கிறேன். அதல்ல பிரச்சனை. ஆனால் இந்த அறிக்கையில் சொல்லப்படுவதெல்லாம் ஒரு ரொட்டீனாக ஒரு அரசு செய்ய வேண்டிய விஷயங்களை தான் தேர்தல் அறிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம் சமூக அமைப்பு அந்த இடத்துல நான் சொல்றேன். அந்த சமூக அமைப்பு இப்படி இருக்குங்கிறதுல மாற்று கருத்து. நீங்க இன்னொரு பக்கம் பார்க்கணும். மாற்று அரசியலை முன்வைக்கிறாங்க. மாற்று அரசியலை முன்வைக்கிற முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற விஜயகாந்த் இன்றைக்கு தன்னுடைய பரப்புரையில சொல்றாரு, குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னன்னு கேட்கிறாங்க. அதெல்லாமா ஒரு முக்கியமான கேள்வி. நான் இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றா நாங்க 6 பேர் சேர்ந்து இருக்கிறோம், இதுதானே முக்கியம், குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு என்ன வேலை அப்படின்னு இருக்கிற ஒரு சூழல்ல குறைந்தபட்சமாக திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் நாம் தமிழர் உட்பட தேர்தல் அறிக்கைன்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அப்படிங்கறத நம்ம எப்படி பாக்குறது? எல்லாரும் இந்த தேர்தல் அறிக்கை முன்வைப்பதற்கு முன்னாடியே முதல்லயே குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்ததே மக்கள் நல கூட்டணி தான். அவங்கதான் முதல்ல குறைந்தபட்ச முதலமைச்சர் வேட்பாளர் அதை முதல்ல அவங்க தான் வச்சாங்க. அதை அவங்களோட அணியில இருக்கிற தேமுதிக வேட்பாளர் இருக்கார்ல, அவர் அதை விட முக்கியம் 2 பேர் ஊழல் கட்சிகளை அகற்றுவதில் அவர் பிரையாரிட்டியை மாத்தி சொல்றாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிறது இந்த 2 பேரை மாத்துறது. அது பிரையாரிட்டி, அவருடைய பிரையாரிட்டி வேறவாக இருக்கிறது. அவர் குறைந்தபட்ச செயல் திட்டம் மேல வேஸ்ட் தேவையற்றதுன்னு அவர் எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆனால் முதல்ல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் தான் நாங்க 4 பேர் ஒன்னா வரோம்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உண்டு, அதை மீறி நாங்க ஒன்னா வரோம்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சல்மா, இது ஒரு இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ஒரு தேர்தல் அறிக்கைங்கிறது பொதுவா எல்லா அரசுகளும் எந்த அரசு வந்தாலும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான். இதுல பெருமிதப்படுகிற அளவுக்கான என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு துணியில கேள்வி முன்வைக்கிறாரு. முதல்ல நான் இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை ஒட்டுமொத்தமாக ஒரு குளிர்சாதன அறைக்குள்ளே அமர்ந்து சில நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட ஒன்று இல்லை. அது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது பொது வெளியில் எல்லா தளத்து மக்களையும் சந்தித்து தளபதி அவர்களுடைய நமக்கு நாம திட்டத்திலாக இருக்கட்டும், அவர் 4.5 லட்சம் மக்களுடைய மனுவை வாங்குறாரு. எல்லா தரப்பு மக்களையும் சந்திக்கிறார். நெசவாளர்களுக்கு என்ன பிரச்சனை, விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை, மகளிருக்கு என்ன பிரச்சனை என்று பலதரப்பு மக்களையும் சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு அறியக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமா மக்களுடைய தேவை என்ன, இன்றைக்கு தலையாய பிரச்சனை என்னவாக இருக்கிறது, எது தேவையாக இருக்கிறது, எதன் அடிப்படையில் வரக்கூடிய அரசு இயங்க வேண்டும், அது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும், அது தொலைநோக்கோடு இந்த மாநிலத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படின்னு தான் இந்த தேர்தல் அறிக்கை முழுக்க மிக கவனமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அல்லது இளைஞர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், அல்லது நெசவாளர்களாக இருக்கட்டும், சகல தரப்பு மக்களையும் இது இந்த தேர்தல் அறிக்கை ஆதரவு தரக்கூடிய ஒன்றாக, அவர்களுடைய வளர்ச்சி பாதையை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இது செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்காரு. ராமதாஸ் சொல்றாரு, எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து 60% காப்பி அடிச்சு திமுக அப்படி ஒரு தேர்தல் கிடையாது. அவர் எந்த விஷயத்தை சொல்றாருங்கிறதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல. அவர் பேர் இந்த மதுவிலக்கு ஒண்ணு தவிர்த்து லோகாயுக்தா 73வது வருஷமே தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியில அது வேற ஒரு அரசு சார்ந்த ஒரு திட்டமா அன்னைக்கு கொண்டு வரப்பட்டது சட்டமாக. இன்னைக்கு லோகாயுக்தா இன்னைக்கு அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் கூட கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதிமுக அரசு அதை ரத்து செய்தது. அதை நான் இங்க முன்வைக்க நினைக்கிறேன். ரத்து செஞ்சது அதிமுக அரசு, அந்த பெருமை அவங்களதான் சார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு அமைச்சர்களையும் அதுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை 73வது வருஷமே கொண்டு வந்த ஒரு திட்டம் இன்னைக்கு முழுமையாக எல்லாரையும் சார்ந்த ஒண்ணா இன்னைக்கு மாற்றப்படுது. இப்போ இதுதான் முக்கியமான விஷயம். மக்களுக்கான ஒரு சரியான இன்னைக்கு யாராலையும் மறுக்க முடியாத அளவுக்கு இந்த திட்டங்கள் எல்லாமே இதுல இருக்கு. இதை யாரும் மறுக்கவே முடியாது. நானி அவர்களே ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. திரு அருண், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு திமுக தேர்தல் அறிக்கை மீதான உங்களுடைய பார்வை, 2வது இந்த தேர்தல் அறிக்கைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்களை போய் சேரும், அல்ல அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க கட்சிகள்? இல்ல, தேர்தல் அறிக்கை என்பது ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் தான்.
நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல் எந்த அளவுக்கு வெகுமக்களிடம் அது எடுத்து செல்லப்படுகிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கூறுகள் அவங்களுக்கு எட்டத்தான் செய்யுது. அவங்க அதெல்லாம் கவனிக்காமல் இருக்காங்க என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இயல்பாகவே இந்த ஏழை எளிய மக்களுக்கு சில திட்டங்கள் எளிதாக அவங்களால் ஈர்க்கப்படுது என்பது ஒரு உண்மை. அதை நம்ம மறைச்சு பேசி பயனில்லை. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, திமுகவுடைய இந்த தேர்தல் அறிக்கை என்பது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, எப்படி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழிகளை தமிழக மக்கள் நம்புவாங்கன்னு திமுக தலைமை நம்புதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எந்தெந்த விஷயங்கள் அதை சொல்ல வரேன். ஏன்னா அவங்களுடைய வரலாறு அவங்களுக்கு மிகப்பெரிய இடையூறு. இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, கச்சத்தீவை மீட்போம்ங்கிறாங்க. கொடுத்தது யாரு? 74ல மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசும் இங்கிருந்த திமுக கலைஞர் அரசும். இவங்க இருக்க கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க பேசும்போது நான் தலையிடல, நீங்க பதில் சொல்றதுக்கு டைம் இருக்கு. இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆட்சியில கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை இப்ப மீட்போம்னா மக்கள் நம்புவாங்களா? ஜல்லிக்கட்டு ஞானி ஐயா அவர்களுக்கு வேற கருத்து, எங்களுக்கு வேற கருத்து. நான் அந்த உள்ளுக்க போகல. பட் நான் என்ன கேட்க விரும்புறேன், அதே விஷயம்தான். ஜல்லிக்கட்டை நடத்துவோங்கிறாங்க. தடுத்தது யாரு, கெடுத்தது யாரு? மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு, அதுல திமுக அங்கம் வகிச்சது. அவங்க தான் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இவ்வளவு வேலையும் பண்ணிவிட்டு நாங்க ஜல்லிக்கட்டை நடத்துவோம் என சொன்னா எப்படி மக்கள் நம்புவாங்க? அதுதான் எனக்கு புரியல. ரெண்டாவது விஷயம், வரலாறு மட்டுமல்ல, தற்போதைய திமுகவின் நிலை கூட இந்த நம்பகத்தன்மை இல்லை என்பதை உருவாக்குது. உதாரணமாக இவங்க லோக் ஆயுக்தா பற்றி விரிவாக சொன்னாங்க. ஆனால் 74 அந்த பழைய கதைக்குள்ள நான் போகலை. இன்றைக்கு லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம் என்று திமுக தலைமை அறிக்கை வெளியிட்டால் மக்கள் நம்புவாங்களா? இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, திமுக தலைமை அவங்களை சார்ந்தவங்க, அது அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க நம்புவாங்களா இல்லையான்னு கேட்கலாம். அவங்க சொல்ல போறாங்க. இல்ல மக்களை வச்சுதான் சொல்றேன். நான் என்னுடைய கணிப்பை நான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு வழக்குகள், 2G வழக்குல இருந்து இன்னும் பல வழக்குகள், அந்த தலைமை அவங்களுடைய குடும்பம், இன்னும் சொன்னா குடும்பம் கூட சொல்ல, அவங்களே தலைவர்கள் தான். மந்திரியா இருந்தவங்க, எம்பியா இருக்கிறவங்க, இன்னும் மந்திரிகளா இருந்தவங்க, இவங்க எல்லாரும் மீதும் வழக்கு. இவங்க லோக் ஆயுக்தா கொண்டு வந்து ஊழலை ஒழிப்பாங்க என்றால் மக்கள் நம்புவார்களா? நான் முடிச்சிடறேன். நீங்களே குறிப்பிட்டது போல இன்றைய பத்திரிகைகள்ல திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்து பிரதானப்படுத்தப்பட்டிருப்பது அந்த மதுவிலக்கை நாங்க கொண்டு வருவோங்கிறது. அதுவும் அதே சிக்கல் தான். நான் என்ன கேட்க, நான் பழைய வரலாறுக்குள்ள கூட போகல. 4 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. அதிமுக திமுக அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரமுகர்களுடைய சொந்த பந்தங்கள் கையில் தான் இந்த மதுபான ஆலைகள் இருக்கு. அதிமுக ஆட்சியில் கூட 53% மதுபானம் யாரிடமிருந்து வாங்கப்பட்டிருக்குன்னா திமுக பிரமுகர்களுடைய சொந்த பந்தங்கள் நடத்துகிற ஆலைகளில் இருந்து. ஒரு பக்கம் இல்ல நான் சொல்றேன் என்னன்னா, இப்படியாப்பட்டவர்களை பிரமுகர்களாக வைத்திருக்கக்கூடிய கட்சி அதிமுக சரி திமுகவும் சரி மது விலக்கை கொண்டு வருமா? மிகப்பெரிய சிக்கல். இது ஒரு தேர்தல் தந்திரம். இதெல்லாம் தேர்தல் தந்திரமா இருக்கட்டும். நீங்க இது மதுவிலக்கு உள்ளிட்ட விஷயங்களை தந்திரம்ன்றீங்க, கச்சத்தீவு மீட்பையும் தந்திரமாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு, அலுவலர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யறோம்ன்றாங்க. இதை நீங்க வரவேற்கிறீங்களா, இல்ல அதை நம்புறீங்களா இல்லையா? அதையும் இடதுசாரிகள் முரண்படுறீங்களா? இல்ல சிக்கல் அதான். இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழையது தொடர வேண்டும் என்பது இன்று நேற்று வைக்கப்பட்ட கோரிக்கை அல்ல. எவ்வளவோ காலமா சொல்லியாச்சு. கலைஞர்கிட்டும் பேசியாச்சு, ஜெயலலிதா அம்மாகிட்டையும் பேசியாச்சு. இவங்க இதற்காக ஒன்றும் பெரிய குரலே கொடுக்கல. இப்ப நான் அண்மையில கூட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடைய மாநில மாநாட்டுக்கு போயிட்டு பேசுறேன். அவங்க அதான் பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இந்த கொடுமையை பாருங்க, மத்திய அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு அதிக சம்பளம், ஆனால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு மிக குறைவான சம்பளம். 2 பேரும் தமிழ் சொல்லி தர்றோம், ஆனா இது என்னங்க கொடுமை என்று கலைஞர் ஐயாட்ட கேட்டோம், அவரும் செய்யல. அம்மாவிடம் கேட்டோம், அவங்களும் செய்யல. அதே போலதான் அரசு ஊழியர்கள். நான் சொல்ல 1000 குறைகள். இப்ப கடைசியா 4.25 வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவங்க நடத்தின காரணத்தினால சில கோரிக்கைகளை அம்மையார் அரசு ஏற்றுக்கொண்டது.
இவ்வளவெல்லாம் சொல்றீங்க. இதே போல நிலைமைதான் கலைஞருடைய ஆட்சியிலும். அதனால இந்த வெறும் வெற்று வார்த்தைகளை கண்டு அவங்க ஏமாற்றுவார்களா இல்லையான்னு கேட்டா, இப்ப அவங்க வந்து 2 கிலோவுக்கு 2 ரூபாய்க்கு அரிசி கொடுப்போம் போது அது நடக்காதுன்னாங்க. ஆனால் வந்த பிறகு செஞ்சாங்க. இல்ல செய்த ஒரே ஆட்சி யாரு? இதெல்லாம் நடந்த போது மக்கள் வந்து குறைந்தபட்சமா நம்ப மாட்டாங்களா? செய்ய முடியுமா? கொஞ்சம் சகோதரி நீங்க சொல்லுங்க. நான் மட்டும் எப்படி நீங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கலாம்? பாண்டியராஜன்டையும் நான் சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு தயவு செய்ய நான் சொன்ன விஷயங்களை விட்டு நீங்க வேற ஒண்ணு அதை பத்தி 577 அறிவிப்புகள்ல நீங்க 4 அறிவிப்புகளை வச்சுட்டு தள்ளி போயிடும். இல்ல நான் 570 பேச தயாரு. நான் வேற உண்மையிலே வேலை செய்யறத பேசுறேன். இங்க விவாதத்துக்கு வந்ததை பேசினா முறையா இருக்கிறதுனால இதுக்குள்ள இன்னொன்னு இல்ல அவர்கிட்ட போகணும். அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற கேள்வி, இதெல்லாம் நீங்க இவ்வளவு கேள்விகள் கேக்குறீங்க. உங்களுடைய நேற்றைக்கு முக்கியமான ஒரு மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுல இருக்கிற தலைவர்கள் என்ன இஷ்யூஸ முன் வச்சு நீங்க பேசுனீங்க? திமுக அதிமுக வீட்டுக்கு அனுப்போம். இதை தாண்டி வேற ஏதாவது விஷயங்களை முன்னிறுத்தி பேசணும்னு சொல்லுங்க. அப்ப இஷ்யூவை பேஸ் பண்ணி பேச வேண்டியதுக்கு பதிலா உங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்ன பேசினாரு அல்லது அதற்கு உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ன விஷயங்களை முன்னிறுத்தினாருங்கிறத மக்கள் கவனிக்க மாட்டாங்க. எனக்கு இது நியாயம். அதுக்கு முதல் நாள் முதல்வர் என்ன பேசியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பேச்சுல எது ஹைலைட்டா பத்திரிகை எல்லாம் கொடுத்தன என்றால் மது விலக்கை கொண்டு வருவோம். அவங்க நிறைய விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல பாருங்க, அதுல மிக முக்கியமான முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது, விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த விஷயம் நான் முடிச்சிடறேன். அந்த விஷயம் குறித்து தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க. மதுபானங்கள் இல்லாத தமிழகத்தை எங்களால் தான் கொண்டு வர முடியும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் அங்க பேசினாங்க. அதே போல விஜயகாந்த் அந்த விஷயத்தை பேசினாங்க. நான் இவ்வளவு நாள் போராடினேன்னு நீங்க இப்ப தேர்தல் பரப்புரையில தான் இதை பேசினீங்க. நீங்க கடைகளை இவ்வளவு ஜெகஜோதியா திறந்து வச்சு, அதுவும் வெள்ளக்காடாக இருந்த இடதுசாரிகள் எல்லாம் இருக்கிற ஒரு கூட்டணியில இந்த விஷயங்களை தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்க பெரிய மாநாட்டில் வைப்பீங்க. ஒவ்வொருத்தரும் எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்துல பல. திரு பாண்டியராஜன், உங்களுடைய குயிக்கா கமெண்ட் பண்ண போனா, திமுகவோட தேர்தல் அறிக்கையில 40 முக்கிய அம்சங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 40 முக்கிய அம்சங்கள்ல சென்ட்ரலா சொன்னது நல்ல விஷயம். அவங்க வந்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. தொகுதி வாரியா கூட அடுத்து வரும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து பல அம்சங்கள் இந்த 40 முக்கிய அம்சங்கள்ல ரொம்ப போலித்தனமா படுது. மக்கள்கிட்ட இயற்கையா பாக்குறப்ப கூட இப்ப நீங்க மீத்தேன் திட்டத்தை தடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க. திட்டத்தை அவர் வந்து எவ்வளவு ஒரு புன்சிரிப்போட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஸ்டாலின் போடுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் அப்போ வந்து நீ போட்டீங்க இப்ப தடுக்கிறீங்க அந்த கேள்வி எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். இப்ப கல்வி கட்டணத்தை பப்ளிக் செக்டர் பேங்க் கொடுக்குற லோனை வந்து நாங்க தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்றது வந்து கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. ஏன்னா ஒண்ணு திமுக வந்து மத்திய அரசாங்கத்துல ஆட்சி பிடிக்கிறதுக்காக வந்த தேர்தல் இருக்கேன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதை மானியமா நாங்க வந்து மாநில அரசாங்கம் கொடுத்துருவோம்னா அதை சொல்லி இருக்கணும். அது வந்து கொஞ்சம் தப்பாப்படுது. மதுவிலக்கினை அமல்படுத்த சட்டம் கொண்டு வரதுலாம் கொஞ்சம் டூ மச். எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து பாமக சொல்றதுல கொஞ்சம் அறகுறையா காப்பீடிச்சாங்கன்னு படுது. பாமக சொன்ன ஒரு விஷயத்த 60% காப்பீடிச்சாங்கன்னு ராம்தாஸ் சொல்றாங்க. இவங்க அதை முழுக்க காப்பீடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். இது வந்து பாதிய காப்பீடிச்சதுனால இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் பிறகு திமுகவும் அதை சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க, கச்சத்தீவனை மீட்போம் இது மாதிரி வந்து சொன்ன 40 விஷயங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. காங்கிரஸ் பக்கத்துல வச்சுட்டு சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு மேல வந்து அண்ணே அருணன் அவர்கள்ட்ட ஒரு கண்டிப்பா கேட்கணும். இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் வந்து அறிவிச்சாங்க. இப்ப தேமுதிக தலைவர் கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கையும் இதையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறது அதுல ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க ஏன் வந்து பேசலாம் எப்படி பேச முடியும்? ஒரு பக்கம் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு குறைந்தபட்ச தேர்தல் செயல் திட்டம் கொடுத்திருக்காரு. ஒரு 48 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இவங்க ஒரு 24 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காமன் டினாமினேட்டர் பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்டா நீங்க பாருங்க, வால்மார்ட் ரேஞ்சில இருந்து இன்ஃபோசிஸ் வரைக்கும் கம்பெனிகளை மென்ஷன் பண்ணிட்டாங்க. யாருக்கு எந்த லைசன்ஸ் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. நல்லி சில்க்கு துபாயில லைசன்ஸ் கொடுக்கிற வரைக்கும் அவங்க வந்து பேசிட்டாங்க. நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஊறி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கீங்க. இது ரெண்டுக்கும் வந்து காமன் டினாமினேட்டர் இல்ல. ஒரே காமன் டினாமினேட்டர் 2 பேரும் வரக்கூடாது, நாங்க வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அது ஒரு பங்கு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து நீங்க இப்ப அம்மா உணவகம் நடத்துறீங்க, அவங்க அதே மாதிரி அண்ணா உணவகம் நடத்துறோம்ன்றாங்க. நல்ல விஷயம். நீங்க வந்து இதுல நம்பகத்தன்மை எப்ப இருந்திருக்கும்னா, இது வரைக்கும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாம அம்மா உணவகம் நல்ல விஷயம் சொல்லிட்டு நாங்க பேரை மாத்த போறோம், அண்ணா உணவகம் பேரு மாத்த போறோம்னு சொல்லி இருந்தா நம்பகத்தன்மை இருக்கும். இது வரைக்கும் வந்து
மக்களை கையேந்து வச்சுட்டீங்க, நீங்க வந்து ₹1 இட்லின்னு போடுறது தப்பு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு திடீர்னு நான் வந்து பேரை மாத்தி அண்ணா உணவு ஆக்க போறேன்னு சொன்னா என்ன நம்பகத்தன்மை அந்த இருக்கும்? மாதிரியான எந்த கருத்தும் எங்கேயும் வச்சதா எனக்கு அப்பயே நினைவில்லை. அன்னைக்கு கண்டிப்பா. வந்து அம்மா உணவகத்தை நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா உணவு ஏமாற்று வேலை என்று சொன்னது திமுக. இன்னைக்கு வந்து அதே திமுக அதே வாயால அண்ணா உணவுல வைக்க போறோம், தமிழகம் எங்க வைக்க போறோம்ன்றாங்க. இது என்ன? இன்னொரு பக்கம் நீங்க வந்து இது என்ன நேர்மை? இல்ல, இன்னொரு பக்கம் நீங்க வந்து கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரும்பாலான கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிற மக்களுடைய பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுக்கான சோஷியல் ஒர்க்கர் எல்லாருமே இதுக்காக கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல திமுக ஒரு விஷயத்தை முன்வைக்குது. பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல நாங்க 2 லட்சம் இளைஞர்களை சேர்த்துக்கொண்டு அவங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபாயை சேர்த்து அரசாங்கம் பெரிய ஒரு அமௌண்ட்டை போட்டு அதை அரசாங்கமே நேரடியாக விற்பனைக்கு வருது, அதன் மூலமாக வருவாய் கூட்ட முடியும், இந்த 2 லட்சம் வேலையில்லாத இளைஞர்களுக்கும் வருவாய் கிடைக்கும் அப்படின்னு ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க. கனிம வள கொள்கையில எந்த மாற்றத்தையும் திமுக கடந்த 20 வருடங்களில் செய்யவில்லை. ஓகே, இப்போ கடந்த காலங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் மனம் மாறிட்டாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் நாங்க திருத்திக்கிறோம்ன்றாரு. பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து திமுகவோட ரத்தத்தில் நரம்பில் கலந்த ஒன்று. அதிமுக அரசாங்கம் வந்த எல்லா காலகட்டங்களிலையும் தனியார் மயமாக்கல் என்பது கிடையாது, பொதுவுடைமையாக்கப்பட்டன. 78 பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் இயங்கிட்டு இருக்குன்னா அது அனைத்துமே அநேகமாக அனைத்துமே வந்து அதிமுக கொண்டு வந்தது. திமுக வந்து ஃபண்டமெண்டல் பாலிசியை வந்து பிபிபி. ஓகே, அந்த பிபிபியை இப்ப இது கொண்டு வரணும்னு சொல்றது வந்து ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன் இது வரைக்கும் கொண்டு வரலன்றத கேள்வி. இல்ல, அந்த கேள்வி எனக்கு புரியல ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. அதிமுக பிபிபி எதுக்குதா? இல்ல அதிமுக கொள்கை தயவு சொல்லுங்க. டைட்டன்ல டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி 5 வருஷமா நானும் பேசியிருக்கேன். ஆனா இந்த ஆட்சியில தெளிவான கொள்கை நிலைப்பாடு டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது அப்படின்றத தெளிவா கொள்கை நிலைப்பாடு அதை ஸ்டிக் பண்ணாங்க. இல்ல இருக்கு, அது ஒரு வகையில வந்து அந்த அந்த நிறுவனம் உருவானது வந்து பிபிபி கூடாது. இல்ல கூடாது தான். ஐயா, நான் அப்படி அப்படி என்று பேசுறாங்களா? பத்தி பேசுறோம். இல்ல வந்து நம்ம இல்ல இல்ல திமுக இருக்குதுன்னு உங்க குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க எதிர்க்கட்சி என்னோட கேள்வி, அவங்க எதிர்க்கட்சியா இருக்காங்க, இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் செய்யல, வந்தா செய்வாங்களான்னு. நீங்க 5 ஆண்டுகள் இருந்துட்டு அப்பெல்லாம் மதுவிலக்க பத்தி பேசாம தேர்தலுக்கு வந்து நாங்க வந்து படிப்படியா கொண்டு வருவோம்னு சொல்றத அந்த நம்பகத்தன்மை எங்க இருந்து வரும்? அம்மா சொல்லியிருக்கிற விஷயம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த முடிவுகள் எடுக்க முடியாது. இதை வந்து ஆழ்ந்து பரிசீலித்து இப்ப நாங்க சொன்னது படிப்படியா கொண்டு வரோம். எத்தனை கணக்கெல்லாம் முதல்ல மூட போறோம், அடுத்து பாரம் மூட போறோம், அடுத்து வந்து இப்படிதான் செய்ய முடியும்ன்ற பார்வை மது அடிமைகளை மீட்டெடுக்கிறது தொடங்குவதற்கு 5 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகுதான் தொடங்கணுமா? ஒவ்வொரு முறை இந்த போராட்ட களங்கள்ல இருந்து இந்த கோரிக்கை முன்னெழுந்தது, அப்போதெல்லாம் அமைச்சர்கள் தொடர்ந்து சொன்னது இது சாத்தியப்படாது. பாருங்க, அம்மா இன்னைக்கு வந்து கருணாநிதி அவர்கள் இதை பத்தி திடீர்னு வந்து ஓவர் நைட்ல அடிக்க விடுறப்போ அத மக்கள் வந்து நம்பகத்தன்மையோட ஏற்கல. ஏன்னா வந்து ஒரு தலைமுறை மது வாசனை இல்லாத தமிழகத்துல மதுவை கொண்டு வந்தது ஒரு தலைவர். அது திமுக அப்படி கொண்டு வந்ததாவே இருக்கட்டும், நீங்க தாங்க கொண்டு வந்தீங்க. ஒரு தலைமுறைக்கு மது வாசனையே இல்லாத தமிழகத்துக்கு மதுவை கொண்டு வந்து உங்களுடைய அக்கறை எல்லாம் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், குறைந்தபட்சம் சசி பெருமாள் இறந்த போதாவது இத பத்தின ஒரு பரிசீலனைக்கு வந்திருக்கலாம். பரிசீலனை செய்யப்பட்டது. 720 மதுக்கடைகள் மூடப்பட்டன. அதெல்லாம் நீதிமன்ற ஆணைகளுக்கு ஒத்துக்கிட்டோம்ல. எத்தனை நீதிமன்ற ஆணைகளை அடிப்படையான விஷயம் என்னன்னா 3 பிரச்சனைகளை பிரதானமா முன் வச்சீங்க. ஒண்ணே மதுவிலக்கு, 2வது லோக் ஆயுக்தா, 3வது கனிம வளங்கள் பிரச்சனை. இந்த 3த்துலயும் இவங்க 2 பேருடைய ட்ராக் ரெக்கார்டுமே படு மோசமான ட்ராக். 2 பேரும் ஆட்சியில இருக்கிறாங்க. இவங்க ட்ராக்கே இல்ல சார். வேற ட்ராக் ரெக்கார்டு ட்ராக்கே இல்ல. ட்ராக்ல இருந்தா ஊழல் பண்ணணும். அது அவங்களுக்கு ட்ராக்ல இருந்தா ஊழல் பண்ணுவீங்க. இல்ல மதுவிலக்கு எடுத்துங்க. 71லயே அவர் கொண்டு வந்தாருன்னு இவங்க சொல்றாங்க. அவர் வந்து அதுக்கு பிறகு இல்ல, அதுக்கு பிறகு எம்ஜிஆர் தான் மீண்டும் கொண்டு வந்தாரு இவங்க பதிலுக்கு சொல்றாங்க. கேள்வியே என்னன்னா, கடந்த ஒரு 10 ஆண்டுகள் மட்டுமே கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல மது விற்பனை 100% அதிகரிக்குது. அடுத்து இவங்க வந்த உடனே இவங்க ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் 100% அதிகரிக்குது. தெளிவா 2 பேருடைய ஆட்சியிலையும் 100% அதிகரிக்குது. அப்ப இவங்க யாரும் இந்த பிரச்சனையை பத்தி கவலைப்படவே இல்லை.
பரிசீலிக்கவே இல்லை. இப்ப இந்த தேர்தல் நேரத்துல 2 பேருமே ஏன் பேசுறாங்கன்னா, போன 10 ஆண்டுகளாக சமூக அமைப்புகள், தன்னார்வ நிறுவனங்கள், தொண்டு அமைப்புகள், இந்த இயக்கங்கள் பூரா கொண்டு வந்த அழுத்தம் ஒண்ணுதான் காரணம், வேற ஒரு காரணமும் கிடையாது. அந்த அழுத்தத்தின் வழியா வேற வழியே இல்லாம இதேதான் லோகாயுக்தா பிரச்சனைக்கும் பொருந்து. பாத்தீங்கன்னா லோகாயுக்தா 73 நாங்க கொண்டு வந்தோம்னு அவர் சொன்னாங்கல்ல, அதுக்கு பிறகு அவங்க விட்டாங்க. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி இருந்தது, மாறி மாறி இருந்தாங்க. ஏன் லோகாயுக்தா செய்யல? இப்ப செய்ய முன்வரும்போது அதுவும் தப்பாக நீங்கள் கடந்த காலத்தில் செய்ய வேண்டிய சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் நீங்க உங்களை மாதிரி அழுத்தம் வராமல் இருந்திருக்கவே போறது இல்ல. கனிமத்துக்கு எடுத்துங்க, கனிம வளத்தையும் முடிச்சிடணும். கனிம வளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சகாயம் அறிக்கையில எத்தனை காலகட்டமா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு எப்படி 2 ஆட்சிகளும் பொறுப்புங்க ரொம்ப தெளிவா சகாயம் அறிக்கையில இருக்கு. அதுக்கு இன்னைய வரைக்கும் இவங்க 2 பேர்கிட்ட பதில் கிடையாது. பாத்தீங்கன்னா அதை பத்தி எந்த விதமான பதிலும் கிடையாது. அப்ப இந்த 2 பேர் மேலுமே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்ப இன்னைக்கு அதுல ஒரு மாற்று திட்டம் நாங்கள் நம்பகத்தன்மை எங்க இருக்கு? இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பரப்புரை அப்படிங்கிறது வந்து கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க, ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள்லாம் சொல்றாங்க. அது போக அவங்க வழக்கமா சொல்ற விஷயம்னாலும் கூட இந்த முறையும் கூட மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தை இதெல்லாம் கொடுக்கிறது. மக்களுக்கு எனக்கான எந்த விஷயங்களும் இல்ல, நான் உங்களுக்காகவே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை முன்னிறுத்துறது, இதெல்லாம் எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த முறை ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் இருக்கு. அவங்க யாரோட கூட்டணி வைக்கல, தனியாவே இருக்கும் அப்படிங்கலாம். ஆனால் 2014 மக்களவை தேர்தல் போது அவங்க காட்டின அந்த துணிச்சல், அந்த உறுதி, அப்போ காமிச்ச ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இந்த தடவை மிஸ்ஸிங்னு சொல்றோம் ரொம்ப தெளிவாவே. இந்த தடவை யாரோட கூட்டணி இல்லை. அதே போல நான் கூட எங்க ரொம்ப முக்கியமா அடையாளம் தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட போன முறை தோழமை கட்சிகளாக இருந்த உட்பட எல்லாருக்குமே எங்கள் சின்னத்தில் தான் போட்டிடணும் நீங்க அப்படின்னு இந்த முறை அவங்க வச்சிருக்கிற விதி இருக்குல்ல, இந்த விதிக்கான அவசியம் ஏன் வருதுன்னா, எங்கேயோ உள்ளுக்குள்ள இது வந்து ஒரு ஹங் அசம்பிளி வந்துருச்சுன்னா அப்ப வந்து நம்ம சின்னத்திலே இருக்கிறதுங்கிறது பாதுகாப்புக்கு அவசியம் தேவைப்படுது. அப்படியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரீஎம்டிவான ஒரு மூவ் பின்னால கண்டிப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த மூவ நோக்கி அவங்க நகர்றதுங்கிறது அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்த கட்சிகள் யாரையுமே டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு செய்திகள்ல வர்றதை வச்சு பார்த்தா தமாக வரைக்கும் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு யார் வந்து பயம் இருக்கிற நேரத்தில் வேண்டாம். இப்ப கூட தமாக வந்து அதிமுக சின்னத்திலே போட்டிடுறதுக்கு தயாரா இருந்தா கூட சேர்த்திருப்பாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க சின்னத்திலே போட்டியிடணும்ங்கிற இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏன் வருது? இல்ல, அது ஒருவேளை இப்ப வந்து தொடர்ந்து வருகிற ராஜ்யசபா சீட்டு 4 சீட்டு வேக்கன்ட், அது உண்மையான அதை ஒட்டி கூட இருக்கு. அசலா ராஜ்யசபா சீட் அல்ல அசல் பிரச்சனை. அசல் பிரச்சனை எங்கேயாவது ஒரு அங்க அசம்பிளி வந்துட்டா தன்னுடைய நம்பரை வந்து காப்பாத்திக்கணுங்கிற பிரச்சனை இருக்கு பாருங்க. இது உள்ளுக்குள்ள உளவியல் ரீதியா உள்ளுக்குள்ள வந்திருக்கிற பார்வைன்னு நான் சொல்ல விரும்புறேன். இது நிச்சயமா ஒரு பலவீனம். 2வது, அவங்க வந்து இந்த முறை பிரச்சாரத்தில் பாத்தீங்கன்னா வேற எப்போதையும் விட மிக அதிகமாக நாங்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் பட்டியல் போட்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நடவடிக்காங்க. இதுக்கு முன்ன அவங்க இவ்வளவு பட்டியல் ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசும்போது சட்டமன்றத்தில் பேசுவாங்க, நிறைய இதெல்லாம் செய்திருக்கிறோம், அவங்களுடைய பேச்சும் கூட நாங்கள் சொன்னதை விட அதிகமாக செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது பொதுவான பேச்சா இருக்கும். ஆனா இந்த முறை தொகுதிக்கு போய் அந்தந்த தொகுதியில் என்ன பண்ணணும் கடலூருடைய பிரச்சனைகளை விவரங்கள் எடுத்து பேசுறது இருக்குல்ல, இது வந்து அந்தந்த தொகுதி பிரச்சனையை பேசாமல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்னு கீழறங்கி வருது. 2வது. 3வது, மதுவிலக்கு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டசபையில வந்து அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் முடியாது, செய்யவே முடியாத விஷயம், அது எதுக்கு வீணா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறவர்கள் ஏளனம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அதை ஏற்றுக்கொண்டு ரசித்து கொண்டு உட்கார்ந்திருந்தவர் அவர். பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து மதுவிலக்கை படிப்படியாக நிறைவேற்ற சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு களத்துல வந்து நிலைமை பழையபடி இல்லை அப்படின்னு அவங்க உணர்ந்திருப்பது தான் காட்டுதான் நான் பாக்குறேன். பாண்டியராஜன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு விதத்துல அவர் என்ன சொல்றாரு, ஒரு சட்டமன்றத்துல பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல நம்ம இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க அவங்க போயிருக்காங்கன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியினுடைய பிரச்சனையும் பேச வேண்டிய அளவுக்கான நெருக்கடி உருவாயிருக்கிறது. முன்ன மாதிரி போன பாராளுமன்ற தேர்தல் இருந்த மாதிரியான ஒரு தைரியமான ஒரு மனநிலையோட நீங்க இந்த தேர்தலை சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஆளப்பட்டு அகலப்பட்டு மிக அழகாக கடந்த 5 வருடங்களில் கட்சி கட்டமைப்பு வலுவடைந்திருக்கிறது. அது வந்து அதிகமா பொறுப்புகள் போட்டதுனாலும் சரி, இளம்பெண்கள் இளைஞர்கள் பாசறை போன்ற அமைப்புகள் மூலமாக மிக ஆழமாக வலுப்பெற்றிருக்கிறது. அதனாலதான் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 44.3% வர முடிந்தது. அது இன்னும் வலிமை அடைந்திருக்கு கடந்த 2 வருஷத்துல நாங்க நினைக்கிறோம். ஏன்னா வளர்ச்சி திட்டங்கள், பல வளர்ச்சி திட்டங்கள் முழுமையடைந்திருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள்
இந்த 2 தேர்தல் கூட்டங்கள்லயும் பேசின பேச்சுகள் ஞானி அவர்களுடைய பார்வையில இது ஒரு அவர்கள் கூட அதை ஒத்துக்கிறாரு. தொகுதி அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எந்த தொகுதியில் எத்தனை கோடிக்கு செலவு பண்ணியிருக்கோம், என்ன செஞ்சிருக்கோம், எது முழுமை அடைஞ்சிருக்கு, எது நடைபெற்று கொண்டிருக்கிறது, அவ்வளவு டீட்டெயிலா பேசுறதுக்கு காரணம் அவர் ஏதோ ஒரு அட்ரிபியூட் பண்றாரு. ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சொல்றதுக்கு இருக்கு இந்த 5 வருஷத்துல. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் தனித்தே நின்று இந்த தேர்தலை சந்திக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அவர் இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறார். அவர் மட்டும் இல்ல, எதிர்க்கட்சிகள் எல்லாமே சொல்றது உங்களுக்கு தோல்வி பயம் வந்ததுனாலதான் மதுவிலக்கை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இவ்வளவு நாள் பேசாத. அப்ப அது உங்களுடைய அந்த தோல்வி பயத்தை காமிக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அல்லது ஒரு பார்வை ஸ்போக்ஸ் பர்சனா இதே மேடையில இந்த டிஸ்கஷன் வந்தப்ப நான் சொல்லியிருக்கேன், எப்படி ஒவ்வொரு மதுக்கடையும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது, அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 720 கடை மூடப்பட்டது என்பது ஏதோ நீதிமன்றம் சொன்னதுனால மட்டும் கிடையாது, எங்களோட நிலைப்பாடு. அது இதை சொல்லிட்டே தான் இருக்கும். தமிழகத்துல மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால் அது புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான்றத தெளிவா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா மத்த யாருக்குமே அந்த நம்பகத்தன்மை கிடையாது. இன்னைக்கு இது அனௌன்ஸ் பண்ண உடனே பப்ளிக் மத்தியில இருக்கிற ரெஸ்பான்ஸ் நான் ஃபீல்ட்ல இருந்து பாக்குறேன். 6 நாளா பிரச்சாரத்துல இருக்கேன். அந்த இடத்துல பாக்குறப்போ கேள்வி எழுது. ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை வந்த போது திரு நத்தம் விஸ்வநாதன் அழுத்தம் திருத்தமாக பேசினாரு. திமுக தலைவருடைய அந்த கொட்டேஷன் எல்லாம் கோட் பண்ணாரு. அப்போதெல்லாம் சொல்லாம இப்ப வரும்போது அந்த நம்பகத்தன்மை வந்ததுன்னு மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு. கண்டிப்பா. ஏன்னா இதை செய்ய முடியும்னா இதை ஆழ்ந்து ஆலோசித்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யக்கூடிய ஒரு தலைவரால தான் இது நிறைவேற்றப்பட முடியும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நான் நாளைக்கு சட்டம் போட்டு மதுவில கொண்டு வந்துருவேன்னு ஒரு தலைவர் சொல்றாருன்னா கேட்பாங்கல்ல, என்ன நீங்க இருந்தீங்கல்ல 3 வாட்டி ஆட்சியில் இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஏன் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கல ஞானிசா சொன்ன இந்த தேர்தல் பரப்புரையில இவ்வளவு டீட்டெயிலா 8 பக்கம் 9 பக்கத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன செஞ்சிருக்கோம், எவ்வளவு கோடிக்கு என்ன செஞ்சிருக்கோம் ஏன் சொல்றாங்க அப்படின்றதுக்கு அவர் கொடுக்கிற காரணம் எங்களுக்கு நாங்க அன்ஷூரா இருக்கோம் அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. அது உண்மை இல்ல. அது மிக ஆழ்ந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு. அதுல எந்த ஒரு அன்ஷூர்னஸும் கிடையாது. இல்ல அவங்களுடைய இந்த விரிவான இத்தனை கூட்டங்கள், அதற்கான பரப்புரை, இது எல்லாமே அவங்களுடைய தோல்வி பயத்திலிருந்து எழுந்தது. நான் என்ன அடிப்படையில் அந்த தோல்வி பயம் சொல்றேன்னா அதற்கான 2 காரணங்களை ஏற்கனவே சொல்லிட்டார். ஏன் 234 தொகுதியில் இரட்டை இலை என்பது தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடுதான். தான் சின்னத்துல நின்னாதான் அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க என்கிற நிலைதான். ஏன்னா அத்தகைய ஒரு நிலைமை வரப்போகுது தோல்வி. ஆகவே கிடைக்கிறதாவது தன் பக்கம் இருக்க வேண்டும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் ஒண்ணு. 2வது மிக முக்கியமான விஷயம், ஓரளவு பேசியாச்சு, இந்த மது விலக்கு பத்தி பேச வேண்டிய அவசியம் எப்படி வந்துருச்சு அவங்களுக்குன்னு, இதுவும் தோல்வி பயம். 3வது நான் சொல்வது, ஒரு அகந்தை எந்த அளவுக்கு இருந்தது, எந்த அளவுக்கு ஒரு ஆணவம் இருந்தது என்பதற்கு 5 மாவட்டங்களில் தயவு செய்து கொஞ்சம் பேச விடுங்க, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்க. இல்ல நான் சொல்வது தவறுன்னா நீங்க அப்புறம் சொல்லுங்க. 5 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கால் புயலால் மக்கள் தவியொன்று தவித்தார்கள். குறிப்பாக இந்த சென்னை மாகாணம், சென்னை மாவட்டம், அதே போல திருவள்ளூர் மாவட்டம். ஆனா பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல வெள்ளப்பெருக்கை காலில் நீர் படாமல் பார்த்துவிட்டு சென்ற அகில உலகத்திலும் இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர். அப்படியாப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கு இத்தனை கூட்டங்கள், இவ்வளவு பரப்புரை என்றால் தோல்வி பயமா இல்லையா என்று கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஐயா கூட ரொம்ப இதா சொன்னாங்க, என்ன உங்ககிட்ட ஒரு பொதுத்தன்மையே இல்லையே. நான் அவருக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன், எங்களுடைய குறைந்தபட்ச திட்டம் என்பது ஏதோ கம்யூனிச திட்டம் இல்ல. அவர் ரொம்ப பெருமையா இதை சொன்னாரு. தயவு செஞ்சு கொஞ்சம் பெருமையா கேளுங்க. ஒரு 4 கட்சிகள் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தட்ட முறையில் எங்களுடைய திட்டம் இருக்குது. ஆனால் இணைந்து வரும் பொழுது எங்கே ஒரு புவி மையம் கிடைக்கிறதோ, எங்கே சந்திப்பு புள்ளி கிடைக்கிறதோ அதிலே உருவானதுதான் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்.
அதற்கும் நிச்சயமா நீங்க எடுத்து பாருங்க, அவங்க பகுதியா வெளியிட்டு இருக்காங்க தேமுதிக தேர்தலுக்கு எத்தனையோ உடன்பாடுகள் இருக்கின்றன. அதை விட உண்மையிலே மிக முக்கியம் அதிமுக ஆட்சியை அகற்றுவதும், அந்த இடத்தில் திமுகவும் இல்லாத ஒரு ஆட்சி, அதுவும் கூட்டணி ஆட்சி, அது மிக முக்கியம். இந்த இடத்துலதான் இல்ல நீங்க இதெல்லாம் முக்கியம், திமுக திமுக இருக்கக்கூடாது, அதிமுக இருக்கக்கூடாது, மாற்றாக நீங்க முன்னிறுத்துறதுக்கு அந்த தகுதி அல்லது அவருக்கான அளவீடுகள் அதெல்லாம் மதிப்பீடு வரும்ல. கண்டிப்பா புதிய வாக்காளர்கள் மாற்றத்தை விரும்புறாங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த மாற்றம் என்னவாக இருக்கு? அதாவது பொதுவா ஒரு மேட்டுமை தனத்திலிருந்து பார்க்கக்கூடிய சிலருடைய மனோபாவத்தை நீங்க பிரதிபலிக்கிறீங்க, அது சொன்னா ஒன்றும் தப்பு இல்ல. ஆனால் இன்றைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு வெகு மக்களின் ஆதரவு இருக்கிறது, அடித்தட்டு மக்களின் ஆதரவு இல்லாட்டி எங்க அந்த விஜயகாந்துக்காக காத்திருந்தது திமுக. அடித்தட்டு மக்களுடைய ஆதரவும் அவங்களுடைய நீங்க சொல்றதெல்லாம் தயவு செய்து உண்மை புரிந்து கொள்ளலாம். யதார்த்தத்தை நம்ம யதார்த்தத்துக்கு நான் வரேன். நான் வந்து மேல்தட்டு சிந்தனை இருக்கிறதாவே இருக்கட்டும். இல்ல உங்களுக்கு சொன்னேன், அதை நீங்க பிரதிபலிக்கிறீங்க, என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து இப்ப விஜயகாந்துக்கு அடித்தட்டு மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவும் இருக்குன்றீங்க. அதை எதை அடிப்படையா வச்சு சொல்றீங்க? வாக்கு சதவீதத்தை வச்சு. இதை விட 5 மடங்கு 6 மடங்கு வாக்கு சதவீதம் வைத்திருக்கிற திமுகவும் அதிமுகவுக்கும் அந்த அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு தானே அர்த்தம்? இல்லங்க எப்படி எங்களுக்கு என்ன செல்வந்தர்கள் ஓட்டு போட்டா 30-40% பொதுவான ஒரு வார்த்தையா இல்லங்கன்னு வந்துச்சு. அதாவது இந்த மக்களுடைய ஆதரவோடு தான் அவங்க அடுத்தடுத்து வந்தாங்க, மாறி மாறி. நீங்க ஒன்றை கவனிக்கணும், இதே அடித்தட்டு மக்கள் ஏன் மாறி மாறி ஓட்டு போட்டாங்க? 5 ஆண்டு வாய்ப்பு கொடுத்து பாக்குறாங்க, முடியலைன்னு இன்னொரு 5 ஆண்டு. இப்போ ஒரு புதிய நிலைமை என்ன வந்திருக்கிறது என்றால், மாறி மாறி கொடுத்து பார்த்தாகிவிட்டது, ஒட்டுமொத்தமாக 2 கட்சிகளையும் மாற்றியாக வேண்டும் என்கிற எண்ணம் வந்திருக்கிறது. அங்கே ஒரு மாற்றை கொடுக்கிறதுக்கு நாங்க இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப முதலமைச்சருடைய பிரச்சாரத்துல 2 நாள் பிரச்சாரத்திலையும் அவங்க முக்கியமாக எதிர்கொள்றது அப்படிங்கிறது அல்லது விமர்சனங்களை வைக்கிறதுங்கிறது திமுக மீதும் அதன் தலைவர் மீதும் தான். வேறு யாரையும் அவங்க வந்து விமர்சிக்கவோ எதுவுமே இல்லை. அப்ப உங்களெல்லாம் போட்டியிலே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் அவங்க இருக்காங்களா? இல்லங்க, இது ஒரு தந்திரம், தேர்தல் தந்திரம். அதாவது தனக்கு ஏதோ ஒரே ஒரு எதிரி தான், அந்த எதிரியை அவங்களால மிக எளிதாக டேக்கிள் பண்ண முடியும். அதனாலதான் திமுக பத்தி மட்டும் பேசுறாங்க. எதை வச்சு சொல்றேன்னா, இப்ப நாடு முழுக்க மது விலக்குங்கிறது வரும் பொழுது அவங்க அதை எடுத்து பேசும்போது அவங்களுக்கு எது வசதி? திமுக சொல்லலாம். நான் என்ன கேட்கிறேன், திமுக மட்டுமா மது விலக்கு வேண்டும் என்று இப்ப சொல்லுது? சொல்ல போனா 2 ஆண்டுகளுக்கு முன்பே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இன்னும் சொல்ல போனா வெகு மக்கள் ஐயா சசிபெருமானுடைய மரணத்துக்கு முன்பும் பின்பும் அந்த எழுச்சியை பார்த்த பிறகுதான் திமுக தலைவர் இந்த நிலைக்கு வந்தாரு. ஆனா இதையெல்லாம் மறைச்சுவிட்டு திமுக பத்தி மட்டும் பேசி சென்னையில் என்ன பேசுறாங்க, இவங்களுடைய கடந்த கால வரலாறு என்ன, மது விலக்கை அப்படி சொல்லி, ஆகவே நான் கொண்டு வருவேன். 2 வருஷமா யோசிச்சேன், யோசிச்சு கடைசியா என்ன முடிவுக்கு வந்திருக்கேன் என்றால், மதுக்கடைகளுடைய நேரத்தை குறைப்பது, எண்ணிக்கையை குறைப்பு. இதுக்காக 2 வருஷம் யோசிக்கணும். அது நம்ம பேசிட்டோம் நிறைய. சல்மா, இப்ப வந்து திமுக தான் வந்து எளிதான எதிரி, அதனால திமுகவே தன்னுடைய எதிரியாக அவங்க வச்சிருக்காங்கன்னு ஒரு பார்வையை அருணன் வைக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் முன்னிறுத்தி அவங்க பேச முடியாது. பொதுவா இந்த ஜெயலலிதா அவர்களுடைய புறப்புரையெல்லாம் பார்த்தோம்னா, கடந்த முறை அவங்க வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வர்றப்போ மொத்தம் கடைசி 6 மாசத்துக்கு வந்து 4 பொதுக்கூட்டம் பேசிட்டு அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க வந்துட்டு. ஆனா இன்னைக்கு பார்த்தா இவ்வளவு வெள்ளம் வந்தப்போ கூட மக்களை சந்திக்காதவங்க, மக்களுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தவங்க, இன்னைக்கு 31 இடத்துல பேசணும் அப்படிங்கிற கட்டாயம் எனக்கு உருவாயிருக்கு. அந்த கட்டாயத்தை யார் உருவாக்குனா அவங்களுடைய ஆட்சி தான். கடுமையான ஊழல், விலைவாசி உயர்வு, மக்களை சந்திக்காத ஒரு தன்மை, அராஜகம், எந்த விதமான வெளிப்படைத்தன்மை இல்லை. இது போன்ற பல்வேறு விஷயம், வளர்ச்சி போக்கில் எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டில் முன்னேற்றம் இல்லை. இது போன்ற பல்வேறு விதமான நெருக்கடிகள் அவங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அது அவங்களே உருவாக்குனது. அதை வந்து இன்னைக்கு கடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கு. வந்து அதனால சார் சொன்னாங்க இல்லையா, அதாவது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை யாரும் நம்ப போறதில்லை அப்படின்னு. அது வந்து அவர் இந்த கற்பனையை என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா 2006 வந்து எப்படி விவசாய கடன் தள்ளுபடி செய்வோம்னு சொன்னப்ப இதே மாதிரியான ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் உடனுக்குடனே அந்த 3 கையெழுத்தை வந்து ஒரே சமயத்தில் போட்டு அந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு பொது எதிரி யார், அதாவது இன்னைக்கு யாரை வந்து இந்த ஆட்சியில வச்சிருக்கோம், அவங்க என்ன மாதிரியான மோசமான ஆட்சி இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதனால எந்த மாதிரியான மிடில் கிளாஸ் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பால் விலை
இன்னைக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில பார்த்தோன்னா பால் விலை வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ்க்கு எவ்வளவு பெரிய ஒரு சாதகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பால் வாங்குற ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு 420 ரூபாய் மிச்சப்படும் கையில. கேஸ் வாங்க முடியாதுக்கு. அதே போல இன்றைக்கு மின்சார கட்டணம் எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டது கடந்த ஆட்சியில சுமையா மாறிச்சு. அது இன்னைக்கு வந்துட்டு மாதம் மின் கட்டணம் வந்து இன்னைக்கு குறைவான இதுல வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து கிடைக்க போகுது. அதாவது சிறு தொழில் விவசாயிகளுக்கு, குறு தொழில் விவசாயிகள் எல்லாத்துடைய கடனும் ரத்து செய்யப்படுது. அது போன முறை எப்படி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டாதோ அதே போல ஒரு நிலை இன்னைக்கு எதிர்பார்ப்போட மக்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி வந்துச்சுன்னா நடக்குங்கிற இவ்வளவு சேவை உரிமை சட்டங்கிறது இன்னைக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. இது எல்லாமே என்ன அடிப்படையில வந்துட்டு யாரு இப்ப வந்து 3 இன்னொரு கூட்டணி இருக்கு, அவங்க நிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து யாரு வந்து செய்ய முடியும்? அத வந்து மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். வந்து அதுங்கிறது வந்து கடந்த 5 வருஷமா எந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றா ஒருத்தர் வேணும்ன்ற எண்ணத்துக்கான அடிப்படை காரணமே 2 பேருக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வரும்போது சொல்றாங்க மாறல அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இவ்வளவு காலம் உருவாக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை யாராலையும் மறுக்கவே முடியாது. வந்து இன்னைக்கு மெட்ரோ ரயில்ல இருந்து கூட்டு குடிநீர் திட்டங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை பாலங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அதாவது சமூக நல திட்டங்கள் எல்லாமே அப்ப கொண்டு வந்த திட்டம் தான். அப்ப உங்க ஆட்சியில தான் இருந்தது. அதனாலதான் மக்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குது திமுக நிறைவேற்றக்கூடிய நிலையில மக்கள் மனசுல இருக்கு. இந்த தேர்தல் அறிக்கை அதை கொண்டு போயிருக்கு. இப்போ ஞானி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த அணுக முடியாத முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கான பதில் எல்லாம் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள் அப்படி சொன்னாங்க. நான் ஏற்கனவே பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் அதுக்கான அறிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரே இன்னைக்கு வந்து அதுக்கான விளக்கங்களும் கொடுக்குறாங்க. இந்த அணுக முடியாத முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு தேர்தல் பிரச்சனையா மாறி இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்களா? இது வந்து மக்கள் மத்தியில எடுபட்டுரும், இந்த பரப்புரை அது வந்து தப்பா போயிடும் அப்படிங்கிறதுனால அது அவங்களே குறிப்பிட்டு பேசுறாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அவங்க வேற வழியே இல்லாம இப்ப அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதனால இந்த விளக்கம் தர வேண்டி இருக்கு. அணுக முடியாத முதலமைச்சர்னு வந்து மக்களுக்கு தெளிவா தெரியுது. ஆனா திரு வெங்கையா நாயுடுவே அதை மறுத்து இருக்கிறார். இல்ல அது அதே கட்சியில இன்னொருத்தர் வேற ஒரு கருத்து சொல்றாரு. அது பிஜேபி வந்து ஒரு 10 நாக்கூட பேசுன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அதுல அது வந்து அவங்களுடைய சாதனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அதிமுக தலைமையோட இருக்கிற உறவுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அதுல இதெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் மனதை மக்களை மட்டும் முதலமைச்சரோட அக்சஸ் இல்லை அப்படிங்கிறது பெருவாரியாக சாதாரண மக்கள் இல்ல, சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், தொழிலதிபர்கள், பல்வேறு ஆசிரியர்கள், வெவ்வேறு பிரிவினர்கள் எல்லோருக்குமே ஆக்சஸ் கிடையாது. தெளிவா தெரிஞ்ச விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, நீங்க வந்து மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு இல்ல ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால கூடங்குளம் அணு உலை பிரச்சனையின் போது அந்த அணு உலை பிரச்சனையில தமிழ்நாடு என்ன நிலை எடுக்க வேண்டும் என்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற 4 எழுத்தாளர்கள் உட்பட 35 எழுத்தாளர்கள் சேர்ந்து ஒரு வேண்டுகோள் தயார் பண்ணி தமிழக முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோளை வச்சு நீங்க தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில் என்ன நிலை எடுக்கணும்னு ஒரு அறிக்கை தயார் பண்ணி எங்களை சந்திக்க நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும்னு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போய் கேட்டோம். நான் தான் நேரம் கொண்டு போய் முதலமைச்சர் அலுவலகத்தை கொடுத்த கடிதத்தை இந்த அத்தனை எழுத்தாளர்கள் சார்பிலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் கிடையாது. எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்ச விஷயம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டுடைய 4 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் கையெழுத்து போட்ட அறிக்கைக்கு கூட பதில் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்களுடைய ஒவ்வொரு நலத்திட்டத்தின் மூலையும் ஒவ்வொரு வளர்ச்சி திட்டத்தின் மூலமும் அம்மாவோட பொதுமக்கள், சாதாரண மக்கள் உறவாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சமைக்கிற சாதத்திலிருந்து பிள்ளை கொண்டு போற லேப்டாப் வரைக்கும் அம்மா அவர்களை உணர்கிறார்கள், காண்கிறார்கள். இதுல யாரு வந்து நான் அம்மா போய் நேரடியா பார்க்கணுன்றதுக்கு இல்ல, எந்த விஷயங்கள்ல நிலைப்பாடுகள் அறிவிக்கப்பட வேண்டிய வந்து எல்லா அமைச்சர்களும் நின்னாங்க சார். பாண்டியராஜன் வந்து ஒரு பாரதியார் மாதிரி கவிஞரா மாறிட்டாரு. கிறிஸ்டலைஸ் ஆயிருக்கா இன்னைக்கு எலெக்ஷன் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் கிறிஸ்டலைஸ் ஆகிறது அம்மா அவர்களுடைய சாதனைகள் என்ன செஞ்சிருக்காங்க, அதை உணர்ந்தவங்க
அடிமட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு பாக்குறாங்களே தவிர திமுக ஒண்ணு சொன்னாங்கன்னா இவங்க யாரு இதை சொல்றதுக்குன்ற கேள்விதான் இன்னைக்கு எழுந்துகிட்டு இருக்கு. நம்பகத்தன்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல போட்டோகிராபி கோர்ஸ்ங்கிறது இந்தியாவிலேயே சென்னை சூளைமேடு பள்ளியில மட்டும் இருந்தது. அது கடந்த ஆட்சியில மூடப்பட்ட பிறகு அது திரும்பி திறக்கணும்னு சொல்லி ஒரு மனுவை வந்து நான் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அனுப்புறேன், சிஎம் ஆபீஸுக்கு. சிஎம் ஆபீஸ்ல இருந்து எனக்கு என்ன பதில் வருதுன்னா, இந்த கோர்ஸ் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்னு பதில் வருது. அது மூடி இருக்கிறத திறக்கணும்ன்றதான் கோரிக்கை. பாடப்பிரிவுகள் துவங்கப்பட்டிருக்கு. அதாவது மக்களுக்கும் முதலமைச்சருக்கும் இடையிலே அந்த இடைவெளி என்பது மிகுந்த ஒரு பெரிய ஒரு அகழியாகவே மாறிவிட்டது என்றுதான் நான் சொல்லுவேன். இல்ல அதுக்கு என்ன இன்னும் கூட பாருங்களேன், தேர்தல் பரப்புரையில் கூட அவர் அறிமுகப்படுத்துகிற வேட்பாளர்கள் எல்லாம் பரிதாபமாக கீழே உட்கார்ந்து இருக்க இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்ல. மேடையிலே ஒரே ஒருவர் மட்டும் அமர்ந்திருக்கிறார். இதுவே எந்த அளவுக்கு இடைவெளி இருக்கிறது என்பதற்கு ஒரு எளிதான சான்று என்று வேட்பாளர்கள் யாரும் அதை பத்தி மைண்ட் பண்ணல. திமுக மட்டும் அட்டாக் பண்ணாங்க, ஏன் வந்து மற்ற கட்சிகளை பத்தி பேசலன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் தேர்தல் அறிக்கையாக தேர்தல் வாக்குறுதியாக குறைந்தபட்ச செயல் திட்டம் எதையும் ஒரு அணியாக கொடுக்கல. அது ஒரு அணியே இல்லன்றதே பாதி பேர் கருத்து. அதனாலதான் நாங்க அதை பத்தி பேசல. களத்துக்கு போன களத்துல வந்து பாருங்க, இந்த தேர்தல்ல கிறிஸ்டலைஸ் ஆகிற விஷயம் வந்து அம்மா நமக்கு என்ன சாதனை தேர்தல் பரப்புரைகள் இந்த இது போன்ற வேட்பாளருடைய முடிவுகள், வேட்பாளர் யார் என்பது வந்த பிறகும் அத்தனை கட்சி தலைவர்களும் மக்களை சந்தித்த பிறகு அவர்கள் முன்வைக்கின்ற பிரச்சனைகள், அவருடைய தேர்தல் அறிக்கைகள், இவையெல்லாம் மக்கள் மனதில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு